அது எப்படின்னா அது அதான் இப்ப சொன்னேல, அதான் அது. அதான் எதுன்னு கேக்குறேன். அது அது வந்து அட இதுதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன சின்னத்தா உளறீங்க? அதுனா எது? இல்ல வளரல, அதான் அதுதான் அதுதான் இது. சின்னத்தா, எது எதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. என்ன சொல்லி புரிய வைக்கிறது? அது அது நான் ரொம்ப டிப்ரெஷன் இருந்தேனா, அதனாலதான். கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம ரொம்ப மன உளைச்சலாவே இருக்கோமா, பத்ததற்கு ஆபீஸ்ல வேற ஏகப்பட்ட பிரச்சனை. அதான் போனா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக ஏற்காடு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஆமா. ஐயோ, நீ அங்க வந்து பார்த்தது இல்லையே, சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த குளுக்குள்ள இருக்கிற கிளைமேட்ல அப்படியே ஜாலியா ஒரு சில் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த சந்தோஷத்துல அப்படியே ஒரு திக்குமுக ஆயிருவேன்னு வச்சுக்கோயேன். சின்னதா, எனக்கு என்னமோ இந்த ஏற்காடெல்லாம் மனசுக்கு ஒப்பவே இல்லை. அது ஏன் தெரியுமா? நீ வீணா பயந்து கவலைப்பட்டு இருக்க. அதனாலதான் இந்த ட்ரிப் உன் மனசுக்கு ஒப்பவே மாட்டேங்குது. நீ மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோ, ஜாலியா ஒரு டூர் போயிட்டு வரமா நினைச்சுக்கோ. 2 பேரும் பேசி சிரிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். என்ன சொல்ற? நான் வரல. ஓ ஓகே ஓகே, நல்லா இருக்கு. நீ வரல. பரவாயில்ல. உன்னை நான் கம்பலே பண்ணலப்பா, சரியா? ஆனா நான் இதை போய் அப்பாட்ட சொல்ல மாட்டேன்ப்பா. நான் சொல்லவே மாட்டேன். அப்படி நான் சொன்னா அப்புறம் நான் தான் உன் கூட ஏற்காடு போக பிடிக்காம ஏதோ கதை ஊருன்னு அப்பா எனக்கு கோவப்பட்டு திட்டுவாரு. என்னாலலாம் அவர்கிட்ட திட்டுலாம் வாங்க முடியாதுப்பா. நீ போ, நீயே போய் ஏற்காடு போக பிடிக்கலன்னு ஓ வாயிலே சொல்லிடு. போ 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 போ, சொல்லு. சரிங்க சின்னத்தா, நானே சொல்லிடுறேன். அச்சோ, புலி முட்டை, ஒரு பேச்சு சொன்னா உண்மையிலே போற. புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு.